வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி சுவையான பூரிக்கிழங்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். பூரிக்கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு 5 உருளைக்கிழங்கு நான் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அரைக்கரண்டி சோம்பு, பெரிய ஸ்பூனில் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி, ஒரு 2 பூண்டு பல்ல சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்ப அந்த வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் நல்லா அந்த வெங்காயம் வேகும்போது தான் இந்த கிழங்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலே வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பூரி மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.